திமுகவை வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் விரும்புவதாக மதுரையில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்தார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு ஆதரவாக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். சீமான் நகர், பாண்டியன் நகர், கோமதிபுரம், ஆவின் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் நடைபெற்றது. பிரச்சாரத்தில் ஈடுபட்ட டாக்டர் சரவணனுக்கு பெண்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் சரவணன் வாக்கு கேட்டு செல்லும் இடங்களெல்லாம் மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்கின்றனர் என்று கூறினார். நடிகர்கள் பின்னால் சென்று இளைஞர்கள் உயிரை விடக்கூடாது என்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறினார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக மதுரை வடக்கு தொகுதியில் எனக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து ஒரு வாரமாக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இப்போ இன்றைய மாலை பிரச்சாரத்தை சீமா நகரில் எங்களோட பகுதி கழக செயலாளர் அண்ணன் அசோகன் அவர்களுடைய தலைமையில், அண்ணன் வட்டக்கழக செயலாளர் வி.எஸ். பாண்டியராஜன் வட்டக்கழக செயலாளருடைய ஏற்பாட்டில் எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கியமான கூட்டணி கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் பங்கு இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய மதுரை மாநகரின் மாவட்ட தலைவர் அன்பு தம்பி மாரி சக்கரவர்த்தி அவர்களுடைய முன்னிலையில், இங்கே எங்களுடைய தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கி எங்கள் கட்சி தொண்டர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கி சீமாநகரில் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே மக்கள் ஆரவாரமாக வரவேற்கிறார்கள். பொதுவான செய்தி மக்கள் இன்றைக்கி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்ற ஒரு செய்தி தான் இன்றைக்கி மேலோங்கி இருக்கு.